எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. நான் ஸ்விக்கியில் ஜாஸ் பிரியாணி கடையில் ஆஃபர் எல்லாம் போக 167 ரூபாய்க்கு 2 சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணது 1 மணிக்கு 2 மணி நேரம் ஆகியும் டெலிவரி ஆகலை. அதனால் கடைக்கு கால் பண்ணி ஆர்டர் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டேன். அதெல்லாம் அப்போவே ரெடி ஆயிடுச்சு, டெலிவரி பர்சன் தான் வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் டெலிவரி பர்சனுக்கு அடிச்சு கேட்டால் எனக்கு எந்த ஆர்டருமே பிளேஸ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி எனக்கு 2 மணி நேரமாக டெலிவரி ஆகலை, ஒன்று ரீஃபண்ட் பண்ணுங்க, இல்லைனா எனக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்னோட கன்சர்னை புரிஞ்சுக்கிட்டு டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர் கிட்ட வந்தோன்னா வாங்க போனேன், பார்த்தா அதே பர்சன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி கால் பண்ணும்போது நீங்கள் தானே பேசுனீங்கன்னு கேட்டேன். ஸ்விக்கியில் உங்கள் ஆர்டர் வரும்போது கரெக்டாக ஆஃப்லைன் போனதால் ஆர்டர் காட்டலன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, பிக்கப் பண்ணலன்னா வேற ஆளுக்கு அசைன் ஆகும் தானே. அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து பிரிக்கும் போது ஒரு பெரிய சிக்கன் 65 பீஸ் வச்சுருந்தாங்க. அது கூட ரைத்தா தால்சா இருந்துச்சு. அதை பிரியாணியில் ஊற்றி சாப்பிடும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு. சிக்கன் 65 ரைத்தா தால்சாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நிறைய தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன், இந்த தடவை டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்விக்கியில் நடந்திருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.